LSG 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 சட்டை மட்டும் தான் மஞ்சள் உள்ள LSG தான். அசிங்கமா இருக்கு. ஹோம்லாண்ட்லயே தோத்து போறாங்க, அவங்களாண்ட்லயே போய் தோத்து போறாங்க. நான் ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன் இல்ல, நான் ஆர்சிபி ஃபேன். நிறைய பேர் இங்க ஆர்சிபி ஃபேன் சிஎஸ்கே டி-ஷர்ட் போட்டு வந்துட்டு நீங்க எப்படி அது ஃபீல் பண்றீங்க? எனக்கு எங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வேற வழி இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? அங்க ஆர்சிபிக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் மேட்சோ இங்க கிடைக்கல, நான் என்ன பண்ண முடியாது? என்ன கேட்டா தீபக் சாகரை திரும்ப பின்னாடி நிக்க வச்சாங்க பாரு தல, அதுதான் தல சரியான இதுவே. தல பின்னாடி நின்று கை தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஓவராலா எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே? நானே என்னங்க கேள்வி? நிறைய தோனி தான். இந்த ஒரு மேட்ச் தோறதுக்கே அழுகுறோம். நாங்கெல்லாம் வருஷம் தோத்துட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு LSG 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 சட்டை மட்டும் தான் மஞ்சள் உள்ள LSG தான். எப்படி ஃபீல் பண்றீங்க? ராகுல் ஸ்டானிஸ் 100 வேற செம்ம ஜாலியா இருக்குது. சும்மா நான் இவன்ல ஜெயிச்சுன்னு பண்ணலாம். சேப்பாக்கல வேற ரெக்கார்டு 3-0ன்னு அது நீங்க அச்சானுக்கு பாரு. நம்மளுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒன் சைடா போக கூடாது, எப்பவுமே டபுள் சைடு இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல கிரிக்கெட் இருக்கும். கண்டிப்பா ஜாலியா இருக்கா? நீங்க ஜாலியா செம்ம ப்ரோ, செம்ம வைப். LSG சொல்லுவாங்க தெரியுமா கமின்ஸ், கிரவுட் அப்படியே சைலண்ட் ஆகுதுன்னு, அதுதான் அது. இதானா? வேற லெவலா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க சிஎஸ்கே தோத்ததுனால ஓவரா பண்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தோனி மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. அதே தோனி பேட்டிங் பார்த்துட்டோம். தலைவன் இறங்கினா ஒரு பால் 4 அடிச்சான். தலை என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சோகமா இருக்கீங்க. ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தோம். அழுவு இன்னும் எமோஷன் எதிர்பார்க்கற அந்த மாதிரி கேக்குறீங்க. டஃப் ஃபைட் கொடுத்தோம், பரவாயில்ல. கடைசி வரைக்கும் போராடி தான் தோத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் SRH கூட இதே ஹோம் கிரவுண்ட்ல கண்டிப்பா வின் பண்ண போறோம். பார்த்தே இருங்க. இந்த ஒரு மேட்ச் தோறதுக்கே அழுகுறோம். நாங்கெல்லாம் வருஷம் தோத்துட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீல். இல்ல ஒரு மேட்ச் தோறதுக்கே ரொம்ப ஃபீல். ஆர்சிபி வின் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. கப் அது கொஞ்சம் டஃப். உமன்ஸ் கப் எல்லாம் இல்லைங்க, மென்ஸ் கிளப் பத்தி பேசணும். இல்ல விராட் கோலிக்காக ஒரு கப் அடிக்கணும் கண்டிப்பா. ஆனா இந்த இயர் ரொம்ப நெக்ஸ்ட் இயர் அவங்களும் ஒரு கப் அடிச்சுட்டு போட்டோம். பவுலிங் நல்லா ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் இயர் அடிக்கணும். ஆனா இந்த இயர் தலையோட லாஸ்ட் சீசன் சென்னைக்கு தான் கப். நெக்ஸ்ட் சீசன் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான மாதிரி இருக்கேன் ப்ரோ. நானு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. டிக்கெட் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வந்திருப்பீங்க. டிக்கெட்லாம் அப்புறம் என்ன பண்றது, ஒரு 4 கோர்ஸை பார்த்தது கொஞ்சம் ஏதோ மனசு ஆறுதல் ஆயிடுச்சு ப்ரோ. வேற எதுவுமே இல்லை. லாஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கலாம். 15 ஓவருக்கு மேல ஸ்பின்னே கொடுக்கல ப்ரோ. கொடுத்திருந்தா மேட்ச் மாறி இருக்கும் ப்ரோ. அப்படியா? ஆமா. என்ன கேட்டா தீபக் சாகரை திரும்ப பின்னாடி நிக்க வச்சாங்க பாரு தல, அதுதான் தல சரியான இதுவே. தல பின்னாடி நின்று கை தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்காரு தல. அங்க நின்று கேட்ச் பிடிக்க சொன்னா அப்போ அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா மேட்ச் தல. அவர் 6 விட்டுருக்காரு, 4 விட்டுருக்காரு தல. 6 கூட பரவாயில்ல தல. கைக்கு வர பால் என்ன தல தட்டி விடலான்னுறாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிருந்தா மேட்ச் வின் பண்ணி தல. அவர் கரெக்டா விளையாடினா மேட்ச் நம்ம கையில தல. அவர் இல்லாதனாலதான் பிரச்சனையே. ஆல்ரெடி ஒரு வாட்டி லக்னோ கூட தோத்தாச்சு. அதுவும் எங்க சேப்பாகலே 3 மேட்ச் ஜெயிச்சு திருப்பி அடுத்த மேட்ச் தோக்குறாங்கன்னா என்ன தல. 40,000 ஃபேன்ஸ் சைலண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேல என்ன தல வேணும் சைனீஸ்க்கு? நிறைய பேர் வந்து பரவாயில்ல தோத்தாலும் தோனியை பார்த்த மூமெண்ட் நல்லா இருக்குன்றாங்க. அது நீங்க தான் சொல்றீங்க தல. தோனி தலை வந்தாரு, ஒரு 4 அடிச்சாரு, அதெல்லாம் சரிங்க தல. இருந்தாலும் ஜெயிக்கலையே. நம்ம ஜெயிக்கிறதானே நமக்கு முக்கியம் தல. எல்லாருமே நல்லா பண்ணாங்க தல. பத்திரானாலாம் உசுர கொடுத்து போட்டாரு. சும்மா போற பால கை வச்சுதான் மாட்டிருக்கும் தல. நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு. கீழே உருளின்னு வர பால தீபக் சாகர் வாழ்க தல. எப்படி பிடிச்சிருக்கு இந்த மேட்ச்? மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. ஆனா தோத்துட்டோம். பட் அட்ஸ் ஓகே. கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 210 அடிச்சாங்க. பிளஸ் எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. ஃப்ரம் த கேப்டன், அப்புறம் சிவம் துபேயோட 7 6s, அப்புறம் தோனியோட லாஸ்ட் 4. ஆனா கடைசியில அவங்க வந்து இன்னும் நல்லா ஆடிட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். என்ன பண்றது, ஜெயிச்சாலும் எங்க இருந்து வரீங்க மேட்ச் பார்க்கிறதுக்கு? நான் சென்னை தாங்க. நம்ம எப்பவுமே பரவாயில்ல. இந்த லைவ்ல நிறைய வருஷம் பாத்துருக்கீங்களா? லைவ்ல கடவுள் புண்ணியத்துல இந்த வாட்டி எல்லா மேட்சுமே சென்னை. இது 4வது மேட்ச் இல்ல நான் வந்திருக்கேன். ஸோ வந்ததுல இந்த மேட்ச் அவுட் ஆயிட்டோம். ஆக்சுவலி இந்த மேட்ச் மட்டும் தான் அவுட் ஆயிருக்கும். எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க. ஆனால் தட்ஸ் ஓகே. என்ன பண்ணுறது, நம்ம அவங்களும் பாவம் தானே, நல்லா விளையாடினாங்க. ஸோ ஜெயிச்சுட்டு போட்டோம். நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே? நானே என்னங்க கேள்வி? நிறைய தோனி தான். ஆல்வேஸ் தோனி தான்.
தலை அப்படின்ற போஸ்ட்டை வந்து தோனியை தாண்டி வேற யாருக்கு போலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த போஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்க வேணாம். பட் ரித்து ப்ரோ நல்லா பண்றாரு. ஸோ அவருக்கு வேணா குட்டி தலைன்னு கொடுத்துக்கலாம் நம்ம. தலை வந்து அவருக்கு மட்டும்தான், தோனிக்கு மட்டும்தான். நல்ல நாளே அவர் தான் ஆப்வியஸ்லி. ஓவரால் ஐபிஎல் கப் யாருக்கு என்னங்க கண்டிப்பா மே 26 நான் ஆல்ரெடி டேட் குறிச்சு வச்சுட்டேன். சிஎஸ்கே தான். யார் ஆப்போசிட்ல இருந்தாலும் பாவம். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து நம்ம தாங்க கப்பு தூக்க போறோம். எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சோ சிஎஸ்கேக்காக ஒரு விசில். ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் நாங்க வந்து டோனியை பார்க்கிறதுக்காக வந்தோம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான். அப்படியா? டோனியோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? டிவில பாக்குற மாதிரியே தான் அப்படியே இருக்காரு. அப்படியே தான் இருக்கா? இல்ல நீங்க டிவில லைவ்ல செமையா இருப்பா. லைவ்ல செமையா இருக்கு. இப்போ சென்னை தோத்தாலும் அவர் பார்த்த அந்த டோனி பார்த்த ஃபீல், அந்த ஃபீல் எனக்கு செமையா இருக்கு. அது ஒரு மாதிரி ஃபீல். அது சான்ஸே இல்ல. அது ஜட்டு பண்ண காமெடில வேற லெவல். சூப்பர். ஓவராலா மேட்ச் நீங்க யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நாங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணனும்னு நினைச்சோம். ஆனா அவங்க ஆப்போசிட்டா வேற மாதிரி. ஐபிஎல் கப் யாருக்கு? மேபி ராஜஸ்தான். சம்பந்தமே ஒரு ராஜஸ்தான் சப்போர்ட் நீங்க தான் நினைக்கிறீங்க. ராஜஸ்தான்ன்றாங்க. நான் சிஎஸ்கே என்ன? தேங்க் யூ. நாம இப்ப சிஎஸ்கே தான். இல்லண்ணா நல்லா போச்சுண்ணா. திடீர்னு ஒரு புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் எப்படி இருக்கு? புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. புயல் வந்து எல்லாமே அடிச்சுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டமா இருக்கா? எப்படி அப்படிதான் இருக்கு. 2 மேட்சும் அவனுங்கிட்டே தோத்துட்டோம். என்ன ஃபீல் பண்றீங்க? ஓவராலா யார் வருவான்னு ஃபீல் பண்றீங்க? ஓவராலா ரொம்ப இதா இருக்குது. 2 மேட்சும் தோத்துட்டோமே. அதனால பரவாயில்ல. தோத்தாலும் ஒரு விசில் ஒன்று போடுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சோகமா ஒரு விசில் ஒன்று. சோகமாவா? ப்ரோ ரொம்ப மன உளைச்சலா இருக்கு ப்ரோ. பிளாக்ல டிக்கெட் வித்து வந்தேன் ப்ரோ. எவ்வளவுக்கு நீங்க டிக்கெட் வாங்குனீங்க ப்ரோ? 5000 பால் தோனி வந்து தோனி பார்க்கணும் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தான். தோனி லாஸ்ட் பால் 4 தோனியோட ஃபுல் ஃபிட்னஸ் இருந்தது அவரை பார்த்து அவருடைய மேட்ச் அப்படின்றது. ஓகே, பட் டீமுக்குன்னு பார்க்கணும் இல்லையா? பட் அவங்க வந்து லாஸ்ட் பால் கொடுத்தாங்க. இட்ஸ் மோர் தென் என்ன. தோனி வந்தாலே எங்களுக்கு போதும். அதுக்காக அந்த ஒரு இதை நீங்க மூமெண்ட்டை மிஸ் பண்ணல. ஓகே சார், தேங்க் யூ. தலை பேட்டிங் பார்த்தா ஹாப்பி. பட் லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. பட் இன்வெஸ்ட் பண்ணி வந்த மேட்ச் வந்து தலை பார்த்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? ஃபுல்ஃபில் ஆச்சு. அந்த நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓகே, இட் வாஸ் ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ லைவ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? இல்ல செகண்ட் டைம். சோ அந்த உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஜெயிச்சிருவாங்க. மெயினா டோனியை பார்க்கிறதுக்கு தான் வந்தது. இந்த லாஸ்ட் சீசன்ன்றதால அவர் பேட்டிங் லாஸ்ட் டைம் பார்க்க முடியல. இந்த தடவை அவரோட பேட்டிங் பார்க்கலான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். லாஸ்ட் பால்ல பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. லைஃப் டைம் மெமரி அது. ஓகே, தேங்க் யூ. தண்ணி வந்துருச்சு பாத்தீங்க. இப்போ அவுட் ஆனதோ உங்களுக்கு ஃபீல் பண்ணல. தோனி சார் பார்த்து தான் உங்களுக்கு ஹாப்பி இல்ல? ஆமா, அது ரொம்ப அவுட் ஆனது. ஸ்பெண்ட் பண்ணி அந்த டோனியோட லாஸ்ட் பால் பார்த்ததுதான் அது வர்த்தம் தோணுச்சு. லாஸ்ட் சீசன்ல ஒரு நல்ல மெமரபிளான மெமரி. தேங்க் யூ சார். How do you feel this match? Yeah, this match was really interesting, and LSD has a lot of improvement more than last year, like including Mark Stoinis and a lot of great players, and also like Puran and all. And but the thing is, why did CSK lose is because of that Shahul's bowling. He could have done better. Oh, if he performed well, CSK will win now. Yeah. Okay. CSK would have. What do you expect? Is it first match or live experience? This is only first match ஆகுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? தமிழ் தெரியுமா? தெரியுமா? எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் லைவ்ல? நல்லா இருந்துச்சு. சேம் நல்லா இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் a bit underwhelmed. அப்படியா? சோ ஓகே, இது லூஸ் பண்ணிருந்தால உங்களுக்கு என்ன ஃபேவரட் மொமெண்டா நீங்க ஃபீல் பண்றீங்க த்ரூஅவுட் மேட்ச்? Of course தோனியோட தோனி ரொம்ப கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த மேட்ச் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ அது எப்படி இருக்கு? கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா வந்து நல்லா வந்து விளையாடுனாரு. லாஸ்ட் ஓவர்ல ஒரே ஒரு பால் தான். ஃபர்ஸ்ட் பால் வந்து சிங்கிள் எடுத்து
ஸ்ட்ரைக் வந்தார். ஸ்ட்ரைக் வந்துட்டு கடைசி பால் அது 19th ஓவர் 5th பால். அங்கே எதுவும் பண்ணியிருக்க முடியாது. 6-4 தான் எதிர்பார்த்தோம், 4 வந்துருச்சு. அதனால அவர் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ஹாப்பி தான். ஹாப்பி. ஸோ ஓவரால் வின் பண்ணலனாலும் சிஎஸ்கே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? CSK forever. 3 overs LSG பேட்டிங் போது லாஸ்ட் 3 or 4 ஓவர்ஸில் சிஎஸ்கே bowling வந்து சஸ்டெயின் பண்ணியிருந்தா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 35 or 64 in 24 balls இருந்துச்சு. அதை வந்து நம்ம அப்போவே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி எடுத்திருந்தா நம்ம ஈஸியாக வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பிடிக்காம கடைசியில் கொஞ்சம் டைட் அண்ட் ப்ரெஷர் பண்ணால் நம்மளால அவ்வளோ வர முடியல. அந்த லாஸ்ட் 3 balls எல்லாம் போயிடுச்சு. விசில் அடிப்பீங்களா யாராச்சும்?